தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது அப்படியே என்ன ஆகும்னா காலத்துக்கும் அப்படியே இருக்கான். இதை சீல் பண்ணி மூடி வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு வருஷம் பொறுத்து பார்த்தாலும் இவர் அப்படியே தான் இருப்பார். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. அதனால இதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். சித்தர்களும் ஏற்கனவே நான் சொன்னேன், சித்தர்களும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா இதுல தான் உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறத வச்சு நீ கும்பிட்டா தான் பலன். உயிர் இல்லாத கட்டையா மரத்தையோ பொம்மையோ வச்சு கும்பிட்றது பிரயோஜனமே இல்லை. அதனால இதை நீங்க கும்பிடணும். நீ எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ இங்க விளக்கேற்றி கும்பிட்றது நல்லது. இவங்களுக்காக நீங்க பல பேருக்கு அன்னம் அளிக்கலாம், கஞ்சி ஊற்றலாம், சோறு போடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அது இவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. அப்படியே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு? இவர் அப்படியே இருந்து என்ன பண்ணுவாரு? இவரு விளக்கம் சொல்றாரு. இவரு காலத்துக்கு இங்க இருந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் இவர் வெளியேறிடலாம். புரியுதுங்களா? ஆனா இதுல தன்னுடைய ஜீவனை அப்படியே வச்சுங்க. இது ஜீவ சமாதியா உலகத்துல இவருக்கு அடுத்த பிறவின்றது கிடையாது. அதுதான் இதுல மெயின். சாமி சொல்றது பிறவாத நிலை வேண்டும் இறைவான்னு கேட்கறாரு. மறுபிறவி என்பது இவங்களுக்கு கிடையாது. இந்த ஜீவன் இது உள்ள அடங்கினாலும் அது சஞ்சாரத்துக்கு கூட ஒரு காலத்துக்கு போய் மக்களுக்கு பரிமாறும். இப்போ நீங்க இவங்க கிட்ட போறீங்க, ஜீவ சமாதி கிட்ட பக்கத்துல போனாவே அந்த ரேடியேஷன் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல்லது பண்ற மாதிரி இல்ல, அந்த நல்லதை நீங்க அனுபவிக்கலாம். இவர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இவரை சார்ந்தவருக்கு ரொம்ப உதவிகரமா இருப்பாரு, உதவி செய்வாரு. யாரெல்லாம் இவரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அது பலன் கிடைக்கும் இல்லையா? அதனால நீங்க இதை ஆண்டுதோறும் நீங்க 4 பேருக்கு அன்னம் அளிக்கிறது, அவங்களுக்கு துணி கொடுக்கறது, அது இந்த கர்மாந்தரம் செய்யறது, அது இதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு விஷயம் என்ன. அதனால நீங்க இவரை நினைச்சு நீங்க அந்த படத்தை வச்சு எல்லாருக்கும் அன்னம் கொடுங்க, துணி கொடுங்க, வஸ்திரம் கொடுங்க, எல்லாத்தையும் நல்லபடியா நீங்க பண்ணி வைங்க. அதுதான் இவங்களுக்கும் நமக்கும் செய்யறது. அப்பா நம்மளுக்கு கொடுத்தது. சாமியனுடைய சமாதி அங்க இந்த உலகத்துக்கு ஒளி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய மகத்துவமான விஷயம். எவ்வளவு பவர் இருக்குதோ அவங்களுக்கு அதை பொறுத்து அந்த பகுதியே ஒளி ஆயிடும். அது மாதிரி இவங்க எல்லாரும் அது மாதிரி உள்ளவங்க தான். நாங்கள் வச்சுக்கிறவங்க சாதாரணமானவங்களே இல்லை. நல்ல பிரகாசம் உள்ளவங்க, சக்தி பெற்றவங்க, ஞானம் உள்ளவங்க, அதனால அது வேற ஆசை இல்லாதவங்க, அது மாதிரி உள்ளவங்கள தான் நாங்கள்